ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஹேண்ட் வாஷ் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம ஹேண்ட் வாஷ் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி குட்டியாக ஒரு சோப்பு இருக்கும். இது நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சோப்பு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுக்கப்புறம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த சோப்பை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த சோப்பாக இருந்தாலும் நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ண முடியும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு கிரேட்டர் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோப்பை வந்து நல்லா வந்து துருகி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டெட்டால் ஹேண்ட் வாஷோ லைஃப் பாய் ஹேண்ட் வாஷோ தான் பிடிக்குதுன்னு சொன்னால் 10 ரூபாய்க்கு சின்ன சோப் கிடைக்கும். டெட்டாலோ அல்லது லைஃப் பாயோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கி இந்த மாதிரி கிரேட் பண்ணி கூட நம்ம செய்யலாம். நான் வந்து ஒயிட் கலர் சோப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன கலரில் எந்த சோப் மீந்து போயிருக்கோ எல்லா சோப்லையுமே வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப குட்டி சோப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த சோப்பை வந்து ஃபுல்லாகவே நம்ம கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகும். பாருங்கள், நம்ம துருவி எடுத்து வச்ச சோப் வந்து இந்த மாதிரி நல்ல பூவாக அழகாக தேங்காய் பூ மாதிரி கிடச்சிருக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டிஸ்டில்டு வாட்டராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இதை நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சும் பாயில் பண்ணலாம், அல்லது டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட பண்ணலாம். எதுனாலும் ஓகே தான். இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க. ஹீட் ஆக ஆரம்பித்ததுமே நமக்கு அந்த சோப்பு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதுவே நம்ம சோப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தோன்னா மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. லைட்டாக இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதில் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். அல்லது உங்களுக்கு கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே நல்லா தான் இருக்கும். கலர் ஆட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹேண்ட் வாஷ் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறமா நமக்கு லைட்டாக வந்து ஜெல் டைப்பில் வந்திருக்கும் பாருங்கள். சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி ஜெல் ஃபார்மில் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம குட்டியாக ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது கூட எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் வாஷ் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷ் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸ் வாஷும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு எம்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடியே உங்கள் வீட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் இருந்த பாட்டிலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் பாட்டில் எம்டியாக இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துருக்கேன். ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சிந்தாமல் செதறாமல் அழகாக இதுக்குள்ளே இறங்கிடும். சின்னதாக ஒரே ஒரு சோப்பில் மட்டும்தான் நான் செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ml அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த 100 ml நமக்கு ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வரும். ஸோ இது காலியானதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டில் சோப்பு குட்டியாகும். அதை நம்ம மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். செஞ்சால் மட்டும் பார்த்தாது, டெமோவும் பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் மட்டும் கையில் ஊற்றி இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்ல நுர வரும். நான் வந்து தண்ணி தெளிக்கல, ஜஸ்ட்டு ஒரு கையை மட்டும் நினச்சிட்டு தான் பண்ணேன். அதுக்கே நமக்கு இந்தளவுக்கு நல்ல நுர வந்திருக்கு பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஹேண்ட் வாஷ் அப்படின்ற ஒன்று நம்ம தனியாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க ஹேண்ட் வாஷு. ஸோ ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி வேஸ்ட் சோப்பை வச்சு ரெடி பண்ணி நீங்கள் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.